ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டே ட்ரேடிங். அதாவது நம்மளோட மென்டாலிட்டி, அதாவது எந்தெந்த மாதிரியான ட்ரேட்ஸ், பட் இதோட ட்ரூத் என்னங்கிறத பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஆல்ரெடி இதை பற்றி 2-3 டாபிக் பற்றி நான் வீடியோ போட்டிருப்பேன். பட் இருந்தாலும் இதில் ஒரு 6 திங்ஸ், நான் மெயினான திங்ஸ் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்படிங்கிறத இங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே கைஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு திங் என்ன பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்ட் த ட்ரூத். ஓகே. ட்ரூத் அப்படி என்ன இதில் இருக்குது அப்படின்னு எல்லாரும் கேட்பீங்க. பட் ட்ரூத்துங்கிறது ஒன்றும் இல்லை. ட்ரேடிங்கிறது ஜஸ்ட் ப்ராபபிலிட்டி. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதாவது எல்லா நாளும் ப்ராஃபிட்டும் எல்லா நாளும் லாஸுமே வராது. ஸோ ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். பட் அதில் வந்து நம்மளோட ஃபோக்கஸ் என்னென்னா, ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி லாஸும் மினிமைஸ் பண்ணுறது தான் நம்மளோட ப்ராஃபிட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் வச்சுருக்கேன். அதாவது ₹1 காயின். ஓகேவா? ஹெட் அண்ட் டெய்ல்ஸ் இருக்குது. ஸோ அந்த காயினை நான் ஒரு 100 டைம்ஸ் வந்து ஃப்ளிப் பண்ணுறேன். அதை ஃப்ளிப் பண்ணும்போது எனக்கு ஒரு 60 டைம் வந்து ஹெட்டும் 40 டைம்ஸ் வந்து டெய்ல்ஸும் கிடைக்குது. ஸோ இதில் வந்து என்னோடய ஃபோக்கஸ் எதுவாக இருக்கும்? ஹெட்டு தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஹெட்டில் தான் இருக்குது. ஸோ அப்போ என்னோட ட்ரேடிங் சிஸ்டம்னா ஹெட் ட்ரேடிங் சிஸ்டம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஃப்ளிப் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஃப்ளிப் பண்ணும்போது அது வந்து 60 டைம்ஸ் டெய்ல்ஸும் 40 டைம்ஸ் வந்து ஹெட்டும் கிடைக்குது. அப்போ உங்களோட வந்து டெய்ல்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம். ஸோ அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே போகும். இது வந்து பேஸ்ட் ஆன் த, அதாவது அந்த காயின்கிறது நம்ம நிறைய யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கல் டூல்ஸ். பட் அதில் வந்து நம்ம சைக்கலாஜிக்கலுக்கு எது சூட்டபிள் ஆகுதுங்கிறத, எது நமக்கு ஹை ப்ராபபிலிட்டி கொடுக்குதுங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணி அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோடது வந்து ஹெட்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம். உங்களோடது டெய்ல்ஸ் ட்ரேடிங் சிஸ்டம். ஓகேவா? ஸோ ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது. பட் இது ரெண்டுக்கு என்னது, என்னோட சைக்கலாஜிக்கலுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியும், உங்களோட சைக்கலாஜிக்கலுக்கு அந்த ஸ்ட்ராட்டஜியும் அப்படிங்கிற மாதிரி. ஐ மீன், நான் இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அந்த ட்ரேடிங் சிஸ்டங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் காயின்ங்கிறது. ஓகேவா? ஸோ இதுதான் முக்கியம். அதாவது வந்து ஸ்ட்ராட்டஜிங்கிறது உங்களுக்கு நமக்கு வந்து ஒரு லாஸை மினிமைஸ் பண்ணியும் ப்ளஸ் ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ணி தான் கொடுக்கணுங்கிறது இல்லை. அதை நம்ம எப்படி ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறோமோ, இது இந்த ப்ராஃபிட் வந்து மேக்ஸிமைஸ் ஆகி நம்மளை ஃபாலோ பண்ணி வரும். ஓகேவா? ஸோ இது வந்து ப்ராப்பராக புரிஞ்சுக்கோங்க. ட்ரேடிங்கிறது ஜஸ்ட் ஒரு கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டி. கேம் ஆஃப் ப்ராபபிலிட்டிங்கிறது ஒரு ப்ராபபிலிட்டி. ஓகேவா? அது வந்து ப்ராஃபிட்டும் லாஸும் மிக்ஸ் ஆகி வரும். ஸோ எனி டைம் நம்ம வந்து ப்ராஃபிட்டே ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஸோ லாஸ் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கான ரீசனை ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிளான் யுவர் ட்ரேட்ஸ். இப்போ ட்ரேடிங்கை வந்து நம்ம பிளான் பண்ணணும். அதாவது பிஃபோர் ஒரு ட்ரேடு எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ட்ரேடுக்கு உண்டான பிளான் நம்ம கையில் இருக்கணும். ஓகே. அந்த ட்ரேடுக்கு உண்டான பிளானை நம்ம எப்படி, நான் ஒரு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ இந்த ட்ரேட் எடுக்கிறேன். இந்த மாதிரி வந்து நான் நெக்ஸ்ட் டைம் ட்ரேட் எடுக்கணும். என் ஸ்ட்ராட்டஜி தான். ஒரு பொலிங்கரோ ஏதோ ஒரு, நான் ஒரு டெக்னிக்கல் இண்டிகேட்டர் வச்சுருக்கேன். இந்த டெக்னிக்கல் இண்டிகேட்டர் இப்படி போனால் இது, அப்படி போனால் அது, அப்படி இப்படி நான் வந்து ஒரு மைண்ட் செட்டில் வந்து க்ரியேட் பண்ணிகிட்ருப்பேன். பட் அது வந்து தப்பு. நம்ம மைண்டில் க்ரியேட் ஆகிறது வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அது ப்ராப்பராக ரிமெம்பர் பண்ணாது. அதாவது அந்த மிஸ்டேக் பண்ணதுக்கப்புறம் தான் ரிமெம்பர் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், பிஃபோர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து நம்ம அதுக்கான பிளானை க்ரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஐ மீன், நீங்கள் ஒரு நோட் டவுன் பண்ணிக்கணும். ஓகேவா? நோட் டவுன், அதாவது ஒரு ஷீட், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸல் ஷீட்டோ, ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டோ, ஏதோ ஒரு இதில் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நோட்டில் கூட நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பட் அந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட பிளான் கையில் இருக்கணும். அந்த பிளான் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், உங்களோட செட்டப் இருக்கணும். ஓகேவா? என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறீங்கிறது இருக்கணும். ரெண்டாவது அதுக்கான என்ட்ரி இருக்கணும். மூணாவது அதுக்கான எக்ஸிட் இருக்கணும். ஸோ எக்ஸிட்டுங்கிறது யுவர் சாய்ஸ். அதாவது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக இருந்தாலும் சரி, ஒரு எங்கே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிற ஏரியா இருக்கும் அந்த இடத்துல கூட நீங்கள் எக்ஸிட் கொடுக்கலாம். ஸோ என்ட்ரிங்கிறது, என்னோட என்ட்ரி பாயிண்ட் என்ன, என் ஸ்ட்ராட்டஜி படி அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டமேடிக்கு வந்து நம்ம என்ட்ரி ஆகிறது ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடருக்கான ஒரு ரியாக்ஷனை கொடுக்காது. ஓகேவா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து செட்டப், என்ட்ரி, எக்ஸிட் இதுக்கான பிளானை க்ரியேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, டோன்ட் ஸ்பெண்ட் மச், கான்ட் லூஸ் மச். ஓகே. இதில் என்ன இருக்குது, டோன்ட் ஸ்பெண்ட் மச், கான்ட் லூஸ் மச். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனிஷியலாக வந்தோடனே நம்ம எல்லோரும் ஒரு ட்ரேடராக ஆகணும்னு நினைக்கிற ஒரு பிகினர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? அந்த இது ஆல்மோஸ்ட் பிகினர்ஸ்க்கு தான். பட் நான் இருந்தாலும் சொல்கிறேன், நானும் பிகினராக இருந்தப்போ எனக்கு இதான் ஃபஸ்ட்டு வந்து, ஓகே, நிறையா மணி மேக் பண்ணணும், அதுக்காக வந்து நிறையா மணி போட்டால் நம்ம நிறையா மணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்டு தான் வந்து எனக்கு க்ரியேட் ஆச்சு. அது அப்புறம் தான் புரிஞ்சுது. அதாவது நம்ம வந்து மணி மேக்கராக இருக்கக்கூடாது, அந்த ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறவங்களா தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா தான் உனக்கு கொஞ்சம் லாஸ் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு நல்லா தெரிய ஆரம்பிச்சிது. அப்புறம் தான் யோசிக்க ஆரம்பித்தேன், நம்ம ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு எட்ஜ் இருக்கணும். அந்த எட்ஜ் தான் ப்ளே பண்ணி நமக்கு வந்து
லோ ரிஸ்கில் ஹை ப்ராஃபிட்டை கெயின் பண்ணி தரணும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 1:2 1:3 அந்த மாதிரியான ஒரு ரிஸ்க் டு ரிவார்டை நம்ம வந்து அச்சீவ் பண்ணணும். அதுக்காக வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி பர்ஃபெக்டாக மேக் பண்ணி அதோட அதோட எட்ஜில் வந்து நம்ம ப்ளே பண்ணி கரெக்டான ஒரு ப்ராப்பரான சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுபடி தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ எல்லாரும் வந்து ஃபஸ்ட்டு இந்த தாட் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். நான் இல்லைன்னு சொல்ல. ஒரு சிலர் வந்து சில பேர் தெரிஞ்சுட்டு வரும், சில பேர் அது என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் இருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன், எடுத்தோடனே மோர் மணி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. மோர் மணி மோர் ரிட்டர்ன்ங்கிறது ஜஸ்ட் ஃபர்கெட் இட். அடுத்து நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும், ஒரு சிஸ்டத்தை பில்ட் பண்ணி அந்த சிஸ்டத்தை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த மணி வந்து உங்களை டேக் கேர் பண்ணிக்கும். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே அந்த ஐடியா கிடைக்கும். ஓகே, டோன்ட் ஸ்பெண்ட் மச், கான்ட் லூஸ் மச். ஸோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணி அதிகமாக நம்ம இழக்க விரும்ப வேணாம். அப்படி அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது இன்னொன்று என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது என்ன அந்த இடத்துல அதிக ரிஸ்க்கும் இருக்கும். ஸோ அப்படி அதிக ரிஸ்க் இருக்கும்போது நம்ம எமோஷனல் பயங்கரமாக ட்ரிகர் ஆக ஆரம்பிக்கும். என்னடா இது, இவ்வளோ இவ்வளோ லாஸ் எடுத்திருக்கோம், இது லாஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஐயோ ஸ்டாப் லாஸ் இட்டாச்சுன்னா இவ்வளோ பணம் லாஸ் ஆகுமே, ப்ராஃபிட் வந்து இவ்வளோ தான் வருமா, மார்க்கெட் என்ன இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு, அப்படி இப்படின்னு ஒரு மர்மரிங் தாட்ஸ்லாம் கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். உங்கள் ஃபீலிங் ரொம்ப எமோஷ்னல் ஆகிடும், ப்ரெஷர் ஆக ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அதனால வந்து எப்போவுமே அதிக மணி அதிக ரிட்டர்ன் கொடுக்காது. ஸோ லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் லோ ரிஸ்கில் ஹை ரிட்டர்ன் கெயின் பண்ணுற மாதிரி நீங்கள் ஒரு எட்ஜை கிரியேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணி அதோட எட்ஜில் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் டோன்ட் திங்க் மணி, திங்க் பாயிண்ட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா நான் ஒரு ட்ரேடில் என்ட்ரி போட்டேன். என்ட்ரி போட்டதுக்கப்புறம் நான் ரிஸ்க் எவ்வளோன்னு கேட்டால் எவ்வளோ தெரியுமா? அதாவது நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, ஒரு பிகினர்ஸ், நம்ம இப்போ இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கானது, நான் உங்களுக்கு தான் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ₹100 ஸ்டாக் இருக்குது, அதில் ₹98 ஸ்டாப் லாஸ் நான் வச்சுருக்கேன். அப்போ என்னோடய ரிஸ்க் எவ்வளோ அந்த இடத்துல? ஸோ ₹2 ₹2ன்னு சொல்கிறோம். ஸோ அதை விட்டுருங்க. என்னோடய ரிஸ்க் வந்து இப்போ ₹100னா 100%. அப்போ என்னோடய ரிஸ்க் வந்து 2% தான் என்னோட ரிஸ்க். ஓகேவா? அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் 2% தான் என்னோட ரிஸ்க். அப்படி இல்லை, நீங்கள் மணி வச்சுருந்தா அந்த மணியோட பர்சன்டேஜ் எவ்வளோங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் ₹100 ஸ்டாக்குக்கு ஒரு 10 ஸ்டாக் வாங்குறேன்னு வைங்க. 10 ஸ்டாக் ஓகேவா? என்னோட கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ₹1000. நான் அதில் வந்து ஒரு 10 ஸ்டாக் 1000 ஆச்சா? அப்போ என்னோட ரிஸ்க் எவ்வளோ? ₹20. ஸோ அந்த கேபிட்டலில் என்னோட ரிஸ்க் எவ்வளோ? 2%. ஓகே, என்னோட கேபிட்டல் 2% நான் ரிஸ்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ₹20 ரிஸ்க் எடுத்தேன்னு சொல்கிறத விட்டுட்டு 2% ரிஸ்க் எடுத்தேன்னு சொல்லுங்கள். அப்படி இல்லை 2 பாயிண்ட்ஸ் நான் ரிஸ்க் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டை கிரியேட் பண்ணுங்கள். நீங்கள் தான் கிரியேட் பண்ணணும். அப்போ தான் அந்த ஃபியருங்கிறது விட்டு நம்ம வெளியே வருவோம். இந்த மணின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு ஃபியர் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற சொசைட்டியில் மோஸ்ட் வேல்யூபிள் திங்குங்கிறது மணி மட்டும்தான். எல்லாருமே அது என்ன சொல்கிறது, ஒரு அதோட வேல்யூங்கிறது இவ்வளோதான் நம்ம சொல்ல முடியாதுல்ல. மணியோட வேல்யூ நம்ம எவ்வளோ இருந்தாலும் பத்தாதுன்னு தானே சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி தான் மணிங்கிறது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் அவர் சொசைட்டி. ஸோ அதனால வந்து நம்ம மணி மேக்கர், மணி மைண்டடாக மாறக்கூடாது. ஒரு ஒரு ப்ரொஃபஷனலாக மாறணும். அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஒரு பாயிண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஒரு பர்சன்டேஜாக திங்க் பண்ணுங்கள். உங்கள் கேபிட்டலில் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படிங்கிறத வச்சு திங்க் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸ்டாக்கோட ப்ரைஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு இதை வச்சும் இது பண்ணலாம். 2வது, நீங்கள் ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் எத்தனை பர்சன்டேஜ் எடுத்தேன்னு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் ட்ரிகர் ஆகும். என்ன, இவ்வளோ தானா, இவ்வளோ பர்சன்டேஜ். நீங்கள் பர்சன்டேஜ் வைஸ் கால்குலேட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் அடுத்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிக்கிட்டே இருக்கும். டக்கு டக்குன்னு மேலே போயிட்டே இருக்கலாம். ஏன்னா மணின்னு நம்ம திங்க் பண்ண ஆரம்பிச்சோன்னா மணி எவ்வளோ கிடைச்சாலும் பத்தாதுங்கிற ஒரு கான்செப்ட் வரும். அப்போ அதே போல் பர்சன்டேஜ்னு நம்ம திங்க் பண்ணோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ஓகே ப்ராப்பரான பர்சன்டேஜில் எடுக்கும். ஒரு ஸ்டாக்கோட பர்சன்டேஜில் இவ்வளோ ப்ராஃபிட் வருது அப்படிங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ எனி டைம் எப்போவுமே பர்சன்டேஜ்னு திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? ரெண்டாவது, மைண்ட் கேன் கன்சீவ். ஸோ இதில் மைண்ட் கேன் கன்சீவ் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து எல்லா நேரமும் மார்க்கெட் வந்து ட்ரெண்டாகவும் இருக்கும், ரேஞ்சாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாதுல்ல. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு 5 டேஸ் ட்ரெண்டில் இருக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 டேஸ் ரேஞ்சில் போகும். ஸோ இந்த 2 டேஸில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா அது மார்க்கெட் பார்த்துட்ருக்கேன், மார்க்கெட் வந்து ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ரேஞ்சில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது என்னன்னா அது ப்ரைஸ் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மைண்ட் வந்து திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மைண்டு திங்க் பண்ணும்போது ஓ என்ன இது நம்மக்கிட்டே ஒரு சில பேருக்கு ஒரு இதாகும், என்ன இது இப்படி இப்படி ப்ளே ஆகிட்டு இருக்கு, வா இங்கே செல் ஆர்டர் போடுவோம் அப்படின்னு சொல்லுவோம். திடீர்னு ஹிட் ஆகி நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு திருப்பி கீழே வரும். அப்புறம் என்ன பண்ணுவோம், மைண்டை கன்சீவ் பண்ணுவோம்.
அடுத்து என்னன்னா, இது டவுன் சைடு அடுத்துக்கு நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்டாப் லாஸ்ன்னு சொல்லி மறுபடியும் செல் ஆர்டர் போடுவோம். அதுவும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு திருப்பியும் கீழ வரும். ஸோ இந்த மாரி அந்த மார்க்கெட்டு மூவ்மெண்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டோம். அதோட ஸ்ட்ரக்சர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம அந்த பிரைஸ் ஃப்ளோவ தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருப்போம். மார்க்கெட் ரேஞ்சில இருக்கா, ட்ரெண்டில இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பரா பார்த்து ப்ராப்பரான உங்க ஸ்ட்ராட்டஜிக்கு உண்டான ப்ராப்பர் என்ட்ரிய நம்ம குடுக்கணும். நீங்க குடுக்கணும். அப்படிங்கிறப்ப தான் நீங்க வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடர் ப்ளஸ் வந்து உங்க ஸ்ட்ராட்டஜில என்ன மிஸ்டேக்கு அப்படி இல்ல நம்ம என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி ஓவர் கம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இத வந்து நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். 2வது ஆ இல்ல எனக்கு ரொம்ப எமோஷனலா இருக்கு. இந்த மாரி பண்ணும்போது நான் ரொம்ப அதாவது எனக்கும் மார்க்கெட்டுக்கு இடையில ஒரு ரொம்ப எமோஷனலா இருக்கு அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா, ஜஸ்ட் ஒரே ஒரு விஷயம். மார்க்கெட் 9 டூ 9:15 அது வந்து ப்ரீ மார்க்கெட். ஓகேவா? ஸோ 9:00 உட்காந்துருங்க. 9:08க்கு வந்து ஒரு ஓப்பன் பிரைஸ் அதாவது மார்க்கெட்டோட ஓப்பன் பிரைஸ் என்னங்கிறது தெரிஞ்சிரும். ஸோ ஒரு 2 ஆர் 3 மினிட்ஸ் வந்து நீங்க உங்கள ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. சிஸ்டம் முன்னாடி உட்காந்துட்டு ஜஸ்ட் க்ளோஸ் யுவர் ஐஸ். நீங்க மார்க்கெட்ட விசுவலைஸ் பண்ணுங்க. உங்க ஐஸ் முன்னாடி, உங்க ஃபேஸ் முன்னாடி ஒரு விசுவலைஸ் பண்ணுங்க. விசுவலைஸ் பண்ணும்போது, உங்களோட வேரியஸ் மூவ் வந்து உங்களுக்கு மைண்ட்ல மைண்டுக்கு சென்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அந்த வேரியஸ் மூவ்க்கான தாட்ட மைண்ட்லேருந்து கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அப்படி கிரியேட் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். ஓ! இந்த மாரி மூவ்லாம் இருக்கு. இதுல எது வேணா நடக்கலாம். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகுறோம்? அப்படிங்கிற தாட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணுங்க. உங்க மைண்டுக்கு சிக்னல் குடுங்க. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆனோனே உங்களுக்கு வந்து ஓகே. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஷன்ஸ் ஒரு பொறுமை கிரியேட் ஆகும். ஓ! இதுல எது வேணா நடக்கலாம். எது நடந்தாலும் இந்த மாரி மூவ் நம்ம இந்த மாரி நம்ம அந்த ஸ்ட்ரக்சர ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட்ட கிரியேட் பண்ணுங்க. ஸோ எமோஷனலா ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ப்ரொஃபஷனலா ட்ரேட் பண்ணுங்க. ஸோ எடுத்தோனே ப்ராஃபிட் வரணும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு ஒரு 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்கன்னா, அதுல ஃபர்ஸ்ட் ட்ரேடு ஒரு ஒரு மெச்சூர்டான லாஸ் ஆகும். செகண்ட் ட்ரேட் ஒரு ஸ்மால் லாஸாவும் கிரியேட் ஆகும். அப்படிங்கிறப்ப நீங்க ஒரு அமைதியா இருங்க. 2வது அக்செப்ட் பண்ணிக்கோங்க அந்த 2 லாஸையும். ஸோ 3வது ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. திடீர்னு ப்ராஃபிட் வந்தோனே, ஓ! இட்ஸ் ஆல் அபௌட் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ம் உங்க உங்க மைண்டுக்கே ஒரு சிக்னல் சென்ட் பண்ற ஒரு தாட் வந்து கிரியேட் ஆயிரும். ஓ! இதுதான் பிசினஸ். ஸோ இதுதான் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிரியேட் ஆயிரும். லாஸும் வரும். அந்த லாஸ மினிமைஸ் பண்ணி ப்ராஃபிட்டா நோக்கி போறது தான் ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு தாட்ட வந்து நீங்க கிரியேட் பண்ணணும். பி யுவர் ஓன் பாஸ். ஸோ பி யுவர் ஓன் பாஸ்னா நீங்க ஆ இப்போ ஒரு நம்ம மணிய இன்வெஸ்ட் பண்றோம். அது யாரோட மணி? நம்ம வந்து நம்ம சொந்த மணிய தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம். அந்த சொந்த மணிய நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி யாரு? ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான். இப்ப என் மணினா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி நான். உங்க மணினா நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து கவர்மெண்ட்டோ இல்ல அந்த புரோக்கரேஜ் சர்வீஸோ எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்ப அந்த மணிய எவ்ளோ கேர்ஃபுல்லா நம்ம ஹேண்டில் பண்ணணும். அது எவ்ளோ ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பரா யூஸ் பண்றதுக்கு தான் நம்ம வந்து ட்ரேடிங் பிளான் போடுறோம். அந்த ட்ரேடிங் பிளான் மூலியமா நம்ம மணிய சென்ட் பண்ணி ஓகேவா? அந்த பிளான கரெக்ட்டா ஃபாலோ பண்ணி அத நம்ம எக்ஸிக்யூட் பண்றோம். நம்மளோட ஒர்க் என்ன மார்க்கெட்ல? நான் இப்போ மணிய இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். பட் நான் என்ன பண்ணணும்? என் பிளான ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலே எனக்கு உண்டான ஆ பெர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகும். என்னோட மணியில ஒரு பெர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகும். சில பெர்சன்டேஜ் வந்து கெயின் ஆகும். அந்த பிளான நான் ப்ராப்பரா ஃபாலோ பண்ணா என்ன பண்ணும்? அத நோட் அவுட் பண்ணி பிஃபோர் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அத நான் ஒரு வாட்டி வியூ பண்ணணும். அப்படி இல்லன்னா லைவ் மார்க்கெட்ல மறந்து போச்சுனாலும், அந்த பிளான ஒரு வாட்டி பார்த்துட்டு, அங்கே என்னோட சிக்னல் என்ன மாரி இருக்கு அப்படிங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எப்பவுமே அமைதியா இருங்க. உங்க லாஸ் எவ்வளவா இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரிஸ்க்க நீங்க மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. ரொம்ப எமோஷனலா இருந்தா தயவு செஞ்சு ட்ரேட் எடுக்காதீங்க. அத இக்னோர் பண்ணிட்டு, அந்த இடத்துல உங்க ஸ்ட்ராட்டஜிய வச்சு அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுங்கிறத நீங்க நோட் டவுன் பண்ணுங்க. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து கான்ஃபிடன்ட் வந்து கெயின் ஆயிட்டே இருக்கும். அ அதுக்கப்புறம் நீங்களே ட்ரேடிங் எடுக்க ஆரம்பிக்கும்போது, சில பல லாஸ்லாம் வரும். அத அக்செப்ட் பண்ணி தாண்டி தான் நம்ம ப்ராஃபிட்ட நோக்கி போணும். ஒண்ணும் இல்ல நம்ம லாஸ மினிமைஸ் பண்ணி ப்ராஃபிட்ட நோக்கி போயிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளோட ஒர்க் ட்ரேடிங். ட்ரேடிங்கிறது இந்த 6 கான்செப்ட். இதுல ஏதோ நான் கான்செப்ட் மிஸ் பண்ணியிருந்தா, நீங்க எனக்கு கமெண்ட்ல நோட் டவுன் பண்ணி கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ப்ளஸ் வந்து இது முழுக்க முழுக்க பிகினர்ஸ்க்கான ஒன்று தான். இன்டர்மீடியேட் மாஸ்டர் ட்ரேடர்ஸ் அவங்களுக்கு தெரியும். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் ஆனோனே அவங்களுக்கு ஒரு பெட்டர் ஐடியா இருக்கும் இத பத்தி. கண்டிப்பா அவங்ககிட்டயும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கீழ கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் அத பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே கைஸ். இதுல ஏதாவது டவுட் இருந்தா கீழ கமெண்ட் பண்ணுங்க. இதுல பாயிண்ட் மிஸ் ஆயிருந்தாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ். தேங்க் யூ. பை பை.